எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த மழையிலயும் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏன்னா சினிமால சப்போர்ட்டும், அன்பும் இல்லைன்னா எல்லாருமே வளர்றது ரொம்ப கஷ்டம். அது இதிலேயே தெரியுது. ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதில. முக்கியமா வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் ரங்கா கூட கனெக்ட் பண்ணாரு. அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் ஒரு சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார். எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் 16 வருஷமாக ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிஹர்சல்னாலே ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஒன்று பண்ண போகிறோன்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும். என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்போ ரங்கா வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் எடுக்கலான்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் ட்ராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம். பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ டஃப் பீரியடில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைம்லேயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாமல் இவ்வளோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? 2 இயர்ஸே அதை பிடிச்சி வச்சு இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒன் மேனாக. அவரோட டீமுக்கும் அவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.